வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல், இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வருகை என்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, 8th புக்கிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவல்கள். குறிப்பாக 8th புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பாடமே ஐரோப்பியர் வருகை என்ற பாடம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாடத்தில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய முதல் சரியான விடை தேர்ந்தெடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 3 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தலோமியோ டயஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. 2வது ஆப்ஷன் வந்து வாஸ்கோ ட காமா, 3வது ஆப்ஷன் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, 4வது அல்போன்சோ டி அல்புகர்க் பற்றிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த 4 ஆப்ஷனுக்கான தேடல் இருக்கும்போது நிறைய விஷயத்தை நம்மளால் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? அதை பற்றி இப்போது சில தகவல்கள் பார்க்கலாம். அவற்றில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தலோமியோ டயஸ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகீசிய கடல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகல்லேருந்து தன்னுடைய கடல் பயணத்தை தொடங்கி 1488ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை வந்து அவர் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வரும் தருவாயில் பார்த்தீங்கன்னாக்கா புயல் அதிகமாக வீசியதால் அந்த முனை புயல் முனை என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசிய அரசு 2ஆம் ஜான் அந்த முனைக்கு வந்து நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டுள்ளார் அப்படின்றத நம்ம அறிய முடிகிறது. இவர் பார்த்தலோமியோ டயஸ் மேற்கொண்ட அதே பாதையின் வழியாக அதற்கு அடுத்தபடியாக வந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்கோ ட காமா ஆவார். இவர் வந்து 1498 மே மாதம் பார்த்திங்கனாக்கா கேரளாவில் உள்ள கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்த முதல் ஐரோப்பியர் வாஸ்கோ ட காமா என்ற நிலையை நம்ம வந்து அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் 1502ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிறகு 1524ஆம் ஆண்டு மீண்டும் 3வது முறையாக இந்தியாவிற்கு வருகை தந்து குறிப்பாக கொச்சியில் 1524 டிசம்பர் 24ஆம் நாள் இவர் இங்கேயே மறைந்தார் அப்படின்ற தகவலை நம்ம இங்கே பெறுறோம். சரிங்களா? அந்த வகையில் வாஸ்கோ ட காமா காட்டிய வழியில் பார்க்கும்போது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். அந்த போர்ச்சுகீசியர்களுக்கு இந்தியாவில் அடித்தளம் இட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் 1505ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய ஆளுநராக பதவியேற்றார். இவர் மேற்கொண்ட கொள்கை வந்து நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா மேற்கொண்ட கொள்கை வந்து நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இவரை அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் அல்போன்சோ டி அல்புகர்க். இவர் பார்த்தீங்கன்னாக்கா 1510ஆம் ஆண்டு பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசியர்களின் முக்கிய பகுதியாக கோவா மாறியது அப்படின்றதை பற்றியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? இன்னொரு கொஷின் வந்து நம்ம பார்த்தோம் அதே பாடத்தில் 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியவர்கள் யார் அப்படின்றத கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கனாக்கா நெதர்லாந்து, டச்சு, துருக்கியர்கள், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றிய சிறு தகவல்களை நம்ம இங்கே பார்க்கலாம். குறிப்பாக 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியவர்கள் துருக்கியர்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டச்சு தமிழகத்தில் வணிகத்தலமான பழவேற்காடு பகுதி வந்து அவங்களுடைய முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பிரிட்டன் பார்த்திங்கனாக்கா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31 தொடங்கியதாகவும் அதைத் தொடர்ந்து 1613ஆம் ஆண்டு சூரத்தில் முதல் வணிகத்தலத்தை அமைத்ததாகவும் 1639ஆம் ஆண்டு சென்னையில் பார்த்திங்கனாக்கா புனித ஜார்ஜி கோட்டையை கட்டியதாகவும் அதைத் தொடர்ந்து 1757ஆம் ஆண்டு பிளாசி போரின் மூலமாக தங்கள் நிர்வாகத்தை இந்தியாவில் நிலைநாட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1757 முதல் 1857 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி இந்தியாவில் சிறந்து விளங்கியதுன்னு சொல்ல முடிகிறது. சரிங்களா? அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் வணிக குழுவானது பார்த்திங்கனாக்கா 1664ஆம் ஆண்டு
கால்பர்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக் குழு 1664ஆம் ஆண்டு கால்பர்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பிரெஞ்சு வணிகக் குழுவுக்கு முதலாக ஆளுநராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் டியூப்லே என்பவர் ஆவார். பிரெஞ்சுக்காரர்களின் முக்கிய வணிக மையங்கள் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனம், சந்திரநாகூர் இவையெல்லாம் பிரான்ஸ் நாட்டின் முக்கிய வணிக மையங்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். இது மாதிரி ஒரு வினாவிற்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த 4 ஆப்ஷனுக்கான தேடல் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதிகமான தகவல்களை பெற முடியும் அப்படின்றத நான் அறிஞ்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 கொஷினை தான் நம்ம பார்த்தோம். அதற்காக 4 ஆப்ஷன் பார்க்கும்போது 8 ஆப்ஷனுக்குரிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வினாவிற்கு கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷனை நீங்கள் வச்சு தகவல்களை தேடினீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக நம்ம நிறைய விஷயங்களை படிக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்கே அறியலாம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு 1498ஆம் ஆண்டு வந்தார்கள் என்பதையும் இந்தியாவை விட்டு கடைசியாக சென்றவர்களும் போர்ச்சுகீசியர்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. 1961ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு கடைசியாக சென்ற ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தேடல்களை நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து படிங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுக்கான வினாவிடைகளை தொடர்ந்து அறிய முடியும் இந்த சேனல் மூலம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட நல்ல வினாவிடையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.